ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் மட்டன் பிரியாணிக்கு முதல் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கோம். இந்த பாருங்கள், இதுதான் பாஸ்மதி ரைஸு. இந்த கப்பில் நாங்கள் ஒரு கப் ஃபுல்லாக பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கோம். நல்லா டக்குன்னு ஒரு கழுவு இல்லைன்னா 2 கழுவு கழுவுனோடனே இந்த கப்புலேயே ரைஸ் அளந்த கப்புலேயே 2 கப்பு அளவுக்கு பாஸ்மதி ரைஸை தண்ணி ஊற்றி வைக்கணும். ஊற்றிட்டு இப்போ ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். நம்ம மட்டன் பிரியாணிக்கு தேவையான மசாலா ஐட்டங்களெல்லாம் பார்க்கலாமாங்க. பிரியாணிக்கு இதே கப்பில் ரைஸ் எடுத்துருக்கோம். இப்போ இதே கப்பில் நாங்கள் தண்ணி அளக்குறோம். இந்த கப்பு வந்து எங்களுக்கு அளவு தெரியும். 1/2 கிலோ அரிசி பாருங்கள், 1 கப் தண்ணி, இது 2வது கப்பு தண்ணி. பாஸ்மதி ரைஸில் ஊறட்டும். நல்லா ஊறின தண்ணியிலே உடனே நம்ம பாஸ்மதி ரைஸ் 1/2 மணி நேரம் ஊறுது பாருங்கள். இதே தண்ணியை தான் அளந்து மட்டன் பிரியாணிக்கு செய்ய வேண்டியதான். மட்டன் பிரியாணிக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. 2-3 ஸ்பூன் தான் எண்ணெய். இந்த ஸ்பூனில் தான் ஊற்ற போகிறோம். 2-3 ஸ்பூன் கோல்டு வின்னர் எண்ணெய் தான். தேவையான அளவுக்கு நெய், நல்ல நெய் காஞ்சக்கப்புறம் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ, இது தாளிக்கிறோடனே பெரிய வெங்காயம் பாருங்கள், அப்படியே சன்னமாக அரிஞ்சு வச்சுருக்கோம். நல்லா வணக்கணும். இந்த ஸ்பூனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. வெங்காயம் வணக்கணுன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதுக்கப்புறம் எப்பயுமே பிரியாணிக்கு வந்து தயிர் லெமன் ஆட் பண்ணுறதுனால தக்காளி பாருங்கள் ரொம்ப கம்மியாக அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது மட்டன் பிரியாணியை பொறுத்த வரைக்கும். 2 தக்காளி, சின்ன தக்காளி தான். இந்த கப்பில் 1/2 கப் கூட இல்லை பாருங்கள். தயிர் 1/4 கப்பு, இவ்வளோ தயிர் 1/4 கப் தயிர். பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, தயிர், தக்காளி பாருங்கள், 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன். இப்போ மசாலாவை பார்ப்போம். பிரியாணி மசாலா, மட்டன் மசாலா, தனி மிளகாத்தூள், முந்திரி. அரிசியை நல்லா 1/2 மணி நேரம் ஊறிச்சு. இப்போ வாங்க வெங்காயத்தை வணக்கலாம், பட்டை கிராம்பு வணக்கலாம். பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ மட்டனும், கல்லுப்பு, மஞ்சத்தூள். இது பாருங்க, 1/2 கிலோ மட்டனை, 1/4 ஸ்பூன் கல்லுப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்படி போட்டுட்டு நம்ம ரைஸ் கலந்து வச்சுக்க பாருங்க. 2 கப் தண்ணி. இந்த தண்ணியை 1 கப் தண்ணியை ஊற்றி கறியை ஒரு விசில் விட்டு வேக வைப்போம். வேக வச்சு 2 விசில் வேக வச்சோன்னே இங்கிட்ட மட்டன் இன்னொரு குக்கரில் செய்கிறோம். நாங்கள் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம். இந்த பக்கம் பாருங்கள், மட்டனில் உப்பு மஞ்சள் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கறி வெந்துட்டு இருக்கு. 2 விசில் விட்டுருவோம். குழந்தைங்களுக்கு டக்குன்னு சமைச்சு தரணும்னா 2 குக்கர் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், கோல்டு வின்னர் எண்ணெய் தான். நெய், நல்லா காஞ்சோன்னே பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, அன்னாசி பூ, ஏலக்காய் இதெல்லாம் தாளிக்கிறது பிரியாணிக்கு. நல்ல பொண்ணோடு தான் ஆகும். மட்டன் பிரியாணி நாங்கள் நீங்கள் குக்கர்லேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம். 1/2 கிலோ தான் நான் பாஸ்மதி ரைஸும் மட்டனும் நல்லா குக்கர்லேயே செஞ்சுக்கலான்ட்டு. காரத்துக்கு தக்க பச்சை மிளகாய். உங்கள் வீட்டில் பெரியவங்க இருக்காங்கன்னா கொஞ்சம் காரசாரமாக செய்வேன். எங்கள் வீட்டில் குழந்தைங்க தான் எங்கள் வீட்டில் ஜாஸ்தி. அதனால் எப்பயுமே கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சமைப்பேன். பச்சை மிளகாய் பாருங்கள் நல்லா இதுவாகிடுச்சு. எப்பயுமே வெங்காயம் வணக்கிறப்ப கொஞ்சம் தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா வெங்காயம் பொண்ணோட தான் வணங்கும். சன்னமாக இருந்துருக்க பாருங்க வெங்காயத்தை. உப்பு, இஞ்சி பூண்டு, தக்காளி, வெங்காயம், புதினா, கொத்தமல்லி எல்லாம் நல்லா வணக்கியாச்சு மசாலாவுக்கு. இங்கே பாருங்கள், மட்டன் நல்லா வெந்துருச்சு பாருங்கள்.
நான் வெறும் லெமன் முதற்கொண்டு எல்லாம் ஊற்றி வச்சு பாருங்க. இப்போ மட்டன் நல்லா வந்து இது வச்சு இப்போ கொதிச்சோடனே நம்ம ரைஸ் போட்டு ஒரே விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா சுவையான டேஸ்டான பிரியாணி ரெடி. மட்டன் பிரியாணி ரெடி. உடனே கலர்ஃபுல்லாக அழகாக பாருங்க மட்டன் பிரியாணி. ஒரு விசில் வந்து டக்குன்னு ஆஃப் பண்ணிடுங்க. சோறு குலையாமல் இருக்கணும், குழப்பழப்பாக இருக்கணும். அப்போ தான் மட்டன் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் பிரியாணி பாருங்க, ஒரு விசில் விட்டோன்னே அப்படியே குழப்பழப்பாக கறி நல்லா வந்துருக்கு பாருங்க. இது மேலே புதினா இலையை கொஞ்சமாக போட்டு கொத்தமல்லி இலையை போட்டு சர்வ் பண்ணால் டேஸ்டான பிரியாணி மசாலா ரெடி. மட்டன் பிரியாணி ரெடி.